மக்களே அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, போடு மாப்பிள, போட்டு ஐப்ப ஏத்து மாப்பிளங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ வந்து இறங்கிருக்கு அப்படிதான் சொல்லணும். சோ இந்த செகண்ட் ப்ரோமோ பயங்கரமா இருக்கு, வேற மாதிரி இருக்குன்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. சோ இந்த செகண்ட் ப்ரோமோல என்னென்ன இருக்கு, இடையில எவன் சந்தில சிந்து பாட்டிருக்கா, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு டீகோட் பண்ணி சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரியா. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரெண்டுமே கண்டினியூ வெர்ஷன் தான். பட் கண்டினியூ வெர்ஷன் அதை தனி கிளிப் இதை தனி கிளிப் இல்ல, மொத்தமா ஃபுட்டேஜ் எடுத்து அதுல இருந்து பாதி இதுல இருந்து பாதி அதுலயும் தூக்கி போட்டு கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நடந்த சண்டே, இந்த சண்டையில அஞ்சுதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஜாக்லின் எப்படி பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பவித்ரா ஜெனியை குப்பரை போட்டு மேல ஏறி ஜம்முன்னு மெத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நல்லா உட்கார்ந்துட்டு ஏ வா 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 வான்னு கூப்பிடுறாங்க. ஏதோ வடிவேலு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வா வான்னு வந்து கூப்பிடுறாங்க. சோ உடனே அதுக்கு அங்கே இருந்து வந்து ஜாக்லின் ஏதோ சொல்லிருப்பாங்க போல, அடிப்பனா இல்ல ரொம்ப பேசாத தேவலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி வாய விட்டாங்க போல. சோ அதுக்காக அஞ்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வா 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 வந்து அடி மண்டையில அடி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சொன்ன உடனே அங்கேருந்து எந்திரிச்சு வந்து வாடா நீயா நானா பாத்துடலாம்னா ஜாக்லினுக்கும் சவுண்ட் இவங்க அஞ்சுதாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை கலப்பு ஆகுது சரிங்களா. கை கலப்பான உடனே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரயான் பிடிச்சிட்டு போறாப்ல. அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு விஷால் விஜய் விஷால் அஸ்வின் வந்து விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போறாப்ல. இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. இங்க எல்லாம் சண்டைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு என்ன சந்தேகம், ஐயா ஜெப்ரி நீ என்ன சண்டையில சிந்து பாடிட்டு இருக்க, என்ன பண்ற நீ, அவங்க எல்லாம் சண்டை போடிட்டு இருக்காங்க, நீ அஞ்சுதான் அப்பதான் நல்லா பின்னாடி போய் கட்டி பிடிச்சி நல்லா பிடிச்சி நீங்க என்னது அண்ணி இப்படிதான் பிடிச்சி தூக்கியாடா சந்தான காப்பல கேட்கிற மாதிரி, அண்ணி அங்க பிடிச்சதான் தூக்கியாடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. சோ உங்களோட ஒப்பீனியன் ப்ரோமோல இதை நோட் பண்ணிக்கலாம் இல்லையா. எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டாப் ஆங்கிள் காட்டுவாங்க நீங்க பாருங்க. தலைவர் அண்ணி அங்க பிடிச்சாதான் தூக்கியாங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி நிற்கிறான். அவன் சண்டை போறான், நமக்கு நம்மளுக்கு முடியுதா அப்பாடா சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி செப்பரி ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான். சோ இந்த சண்டையில நடந்த விஷயங்கள் இதுதான் சரிங்களா. இதை வச்சுதான் இந்த சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு. பழக்கம் போல அஞ்சுதான் அவங்களோட ஆக்டிங்கை வந்து கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஓப்பனா சொல்றையா, இது வரைக்கும் நடந்த டாஸ்கை விட இந்த டாஸ்க்ல நிறைய பேர் எக்ஸ்போஸ்டு. முக்கியமா நான் வந்து அன்னபூரணி, நான் ஒரு புனித ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்த அஞ்சிதா டோட்டலி எக்ஸ்போஸ்டு. இவங்க நெகட்டிவ், இவங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன வேலைகள் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ரெண்டே விஷயம் நான் கேட்கிறேன். ஐயா விஜய் சேதுபதி எங்க ஐயா, எங்களுக்கு 2 குறும்படம் போட்டு விடுங்க ஐயா. ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த அஞ்சுதா மண்டையில அடிபட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பாதி பேர் வந்து குறும்படம் போறாங்க. பட் அதை வந்து நம்மளால பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்களே ஏதோ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க, அதை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அதனால அவங்களுக்கு ஒரு குறும்படம், நம்ம ராணுவ தள்ளி விட்ட செப்ரிக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ரோமோ பத்திர உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.